அல்ட்ரா ரியலிஸ்டிக்கான இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5 செகண்டில் உங்களுக்கு ரெடி பண்ணணுமா, சிம்பிளா இந்த மாடல் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ, இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸு, போனி, எக்ஸல் இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ரெடி பண்ண மாடலு. ஸோ, இமேஜோட குவாலிட்டியும் சரி, அது ஜெனரேட் ஆகிற டைமும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதான். ஒரு 3.70 செகண்ட்ஸ். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன எந்த பிக்சல்ஸ் பிரேக் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 4 செகண்டுக்குள்ள நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. இதுவும் ஏன் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நீங்க ஒரு நார்மலா ஒரு 700 இல்ல இப்போ இந்த ரெசல்யூஷன் 1024 நான் போடுறேன். ஸோ, நமக்கு அந்த இமேஜோட டீட்டெயிலு, அந்த ஃபிங்கர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கும் நமக்கு. எஸ்டிஎக்ஸ்எல் வந்து நமக்கு வரும் கிரியேட்டிவா இருக்கும். பட் ஆனா மோஸ்ட்லி கிளியரா வராது. மெயினா என்னன்னா நமக்கு டைமிங் தான். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து ஜெனரேட்டே ஆகாது. எஸ்டிஎக்ஸ்எல்லா இருக்கட்டும், எஸ்டி 1.5 இருக்கட்டும், எதுவுமே ஜெனரேட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது இருக்கும். ஸோ, ஜஸ்ட் இப்போ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோலாம் கிடையாது. இது வந்து பேசிக் எஸ்டிஎக்ஸ்எல் டிஃபைனர் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அந்த ஒர்க் ஃப்ளோ தான் நான் லைட்டா மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். கம்மியான செகண்ட்ஸில் கிரியேட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஜஸ்ட் நான் சிம்பிளாக வந்து நான் ஒர்க் ஃப்ளோ மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸாக 2 சாம்பிளர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் சாம்பிளர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃபைனருக்காக ஒரு சாம்பிளர் யூஸ் பண்ணுறோம். ஸோ, இதில் எதுவுமே நீங்கள் ரொம்ப உள்ளலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸ்டெப்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப்பு அது 2 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கொடுப்போம். நாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இது நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும்ல. ஸோ, நம்மளோட ப்ராசஸ் என்னன்னா, ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும். அந்த நாய்ஸை வந்து ரிஃபைன் பண்ணி தான் நமக்கு வந்து இமேஜாக வரும். ஓகேங்களா? ஸோ, அதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ, ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோம்னா, ரேண்டமாக ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு எண்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ, எண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்பில் வந்து முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ, டோட்டல் 8 ஸ்டெப்பு. அதில் ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2 ஸ்டெப்பில் நமக்கு வந்து முடிஞ்சிடணும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே எண்டு ஸ்டெப் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃபைனர் வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த ஸ்டெப்பில் முடியுதோ தட் மீன்ஸ் இப்போ இதில் 2வது ஸ்டெப்பில் முடியுதுன்னா, அதே 2வது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் ஆகும். இதோட லெஃப்ட் ஓவர் நாய்ஸோட வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் லெஃப்ட் ஓவர் நாய்ஸ் வந்து நம்ம இதில் எனேபிள் பண்ணியிருப்போம். இதில் டிசேபிள் இருக்கும். இதில் நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் இருக்கும். இதில் டிசேபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் சிம்பிளாக ரிஃபைனர் ஒர்க் ஃப்ளோவோட கான்செப்ட் இதுதான். ஸோ, சாம்பிளர் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிவிட்டை சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த இமேஜஸ் ஏதாவது நீங்கள் போய் கிளிக் பண்ணி இப்போ இந்த மாடலோட இமேஜை போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, அந்த மாடலோட இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன் டேட்டான்னு ஒன்று இருக்கும். ஸோ, என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ப்ராம்ப்ட்லேருந்து ஈவன் நம்ம கம்ஃபி நோட்ஸ் கூட கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ இந்த நோட்ஸுங்கிறத நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் கம்ஃபியோட இந்த ஒர்க் ஃப்ளோ வந்துடும். என்ன ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ வந்துடும். ஓகே. ஸோ, பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம பாசிட்டிவ் ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். பாசிட்டிவ் ப்ராம்ப்ட்டுக்கு கைடன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளக்ஸ் கைடன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ப்ராம்ப்ட்டோட டீட்டெயில் கொஞ்சம் அதிகமாக போகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப்ஸ் செட் லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து -2 கொடுத்துருக்கோம். தென் மாடல் லோட் பண்ணுறது அவ்வளோதான். இதில் பெருசாக வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. லேட்டன்ட்டுக்கு மட்டும் நான் ப்ரீசெட் மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ, டிஃபால்ட்டாக நம்ம இந்த மாதிரி மேனுவலாக வேல்யூஸ் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணால் போதும். லேட்டன்ட்டோட வேல்யூஸ் அதுவே போயிடும். மீதி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாம்பிளரோட லேட்டன்ட் எடுத்து ரிஃபைனரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரிஃபைனர் எடுத்து விஐ டீகோட் பண்ணி இமேஜாக நமக்கு வருது. சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ. ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ. ஆனால் டீட்டெயிலும் ரிசல்ட்டும் இமேஜோட டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் தான் சீரியஸாக. உங்களுக்கு இப்போது ஃபுல் ஹெச்டி இமேஜ் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1920x1080 கம்ப்ளீட் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். டீட்டெயில் பாருங்கள். இதை நாம் இன்னும் அப்ஸ்கேல் பண்ணுறோம், இல்லை வந்து நீங்கள் சம்திங் வீடியோக்கு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து பக்காவாக இருக்கும் இந்த இமேஜஸ்லாம். ஃபுல் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 10 செகண்ட்ஸில் வந்து ரெடி ஆகுது. நமக்கு இப்போ எஸ்டிஎக்ஸ்எலோ இல்லை பேஸ் SD 1.5 யூஸ் பண்ணோன்னா, நான் 30 ஸ்டெப் கண்டிப்பாக கொடுப்போமா. ஸோ, அந்த 30 ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஆயிரும் எனக்குலாம். உங்களுக்கு இன்டெப்த்தாக டுட்டோரியல் வேணும், இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம், எந்த நோடுமே இல்லாமல் ஃபஸ்ட் நோட்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி எதாவது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் கூட கேளுங்க.